வாசிக்கலாமா? சங்கீதம் 92 4 மற்றும் 5 வசனங்கள் வாசிப்போம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தெய்வமே, எங்களோடு பேசுகிறவர், நாங்கள் உம்முடைய ஜனங்கள், நாங்கள் உம்முடைய மேய்ச்சலுக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். நீர் இல்லாத இடத்திலே, உம்முடைய வார்த்தைகள் இல்லாத இடத்திலே ஜனங்களும் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆனால் நாங்களோ உம்முடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறபடினால், உம்முடைய வார்த்தைகளை முக்கியப்படுத்துகிறபடினால், ஹல்லேலூயா, கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவனாகிய கர்த்தர் இடைப்படும், பேசும். உங்க உண்மையில் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் செவி கொடுப்பீராக. இப்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாசித்த சங்கீதம் 92வது சங்கீதத்தின் 4வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். முதல் பகுதியை இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாய் நீங்கள் நினைவில் கூறுங்கள். இந்த மாதம் முழுவதும் இதற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அதிசயமானவைகள். அவர் ஒன்றை செய்தால் அது விசேஷமானதாக இருக்கும், அது சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும், அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாக இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கும், ஸ்தோத்திரம், தேவனை தேடுகிறவர்களுக்கும் அவர் நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, உமது செய்கைகளால், நீர் செய்கிற அநேக காரியங்களால் என்னை மகிழ்ச்சியாக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்றால் பலவிதமான போராட்டங்கள் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான நிந்தனைகளும் உங்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது போல, உங்களை ஆழியிலே போட்டு அமிழ்த்துகிறது போல கஷ்டங்களும் தொல்லைகளும் பிரச்சனைகளும் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது என்றால், இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி வேதம் அறிவிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவர் செய்ய போகிற செயல்களின் நிமித்தம் அவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களை அவர் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் செய்கைகளை செய்து, ஒரு சில காரியங்களை உங்களுக்கு செய்து, தம்முடைய கிரியைகளை நடப்பித்து, he is going to do something to make you happy. He is going to do some action, some good things in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில நல்ல காரியங்களை செய்து தேவன் இந்த மாதம் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்த போகிறார். தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் செய்கிறவைகள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் சிருஷ்டிப்பின் பொழுது அவர் என்னவற்றெல்லாம் சிருஷ்டித்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நல்லதென்று கண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாவம் வருகிறதற்கு முன்பாக எல்லாம் எல்லாருக்கும் நன்மையாகவே இருந்தது, எல்லாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவே இருந்தது. பாவம் வந்த பிறகு மனிதன் இரண்டாக பிரிக்கப்படுகிறான். ஒன்று பாவத்தோடு இருக்கிறவர்கள், இரண்டு பாவத்திலிருந்து இயேசுவை விசுவாசம் வைத்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ரெண்டாய் பிரிக்கப்படுகிறார்கள். சோ பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய செயல்கள் வருத்தமா இருக்கலாம், பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கிரியைகள்
அது அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறது போல் இருக்கலாம், அவர்களை வாதிக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட நமக்கோ அவைகள் அவர் செய்கிற எல்லாம் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. சந்தோஷப்படுத்துறதா இருக்கணும். உங்கள் மனம் அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, சோதரம் கர்த்தர் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். He did everything. வார்த்தையினால் செயல்படுத்தினார். அவர் பேசுகிறதே ஒரு செயல், அவர் வார்த்தையிலே சொன்னதே ஒரு செயல். அவர் சொன்னதும் அது நிறைவேறினது. அதை குறித்து அவர் நல்லது என்று கண்டார். வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை குறித்து அநேக மங்களமான காரியங்களை சொல்ல போகிறார். அது நல்லது என்று காணப்பட போகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு செயல். ஸ்பீக் டு மீ, ஸ்பீக் அபவுட் மீ. என்னை குறித்து பேசும். கர்த்தர் உங்களை குறித்து பேசணும். தேவன் உங்களை குறித்து திருவளம் பற்ற வேண்டும். தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். உருவாக்குகிற வார்த்தையை கர்த்தர் பேச வேண்டும். சுகப்படுத்துகிற வார்த்தையை கர்த்தர் பேச வேண்டும். உங்களை ஆற்றுகிற, உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தையை கர்த்தர் பேச வேண்டும். அவர் பேசினா அது நடக்கும். அது பேசினா அது நிறைவேறும். அது அவர் பேசினால் நன்மைகள் உருவாகும். அதன் மூலமாய் நான் நல்லது என்று காண்பேன். கர்த்தர் எனக்கு சொல்றதெல்லாம் நல்லதாக இருக்கும் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. He is going to speak good things about me. அவர் செய்யறதெல்லாம் நல்லதாக தான் இருக்குமா? யோபு 37வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால் 666வது பக்கம் யோபு 37:14 வாசியுங்கள். யோபு இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினார் அவர் பூமியை அமைய பண்ணும் போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ? ஹல்லேலூயா. It is very hard to understand what God does in our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார் என்று அறிந்து கொள்வது மிக கடினம். ஆனால் அவருடைய செய்கைகளை அறிந்து கொண்டவர்களுக்கோ புரிந்து கொண்டவர்களுக்கோ அது நித்திய மகிழ்ச்சியாயிருக்கிறது. ஏன் அநேகர் பயத்தில் இருக்கிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும், இயேசுவை அறிந்த பிறகும், அவர் எவ்வளவு நல்லவர் என்று தெரிந்த பிறகும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நாம் ஏன் முறுமுறுக்க வேண்டும்? நாம் ஏன் வேதனைப்பட வேண்டும்? Why do you have to worry? Don't you know that your God is good? நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? உங்களுக்கு தெரியாத கர்த்தர் நல்லவர் என்று? கர்த்தராகிய தேவனிடத்தில் ஒரு பழுதும் இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? அவருடைய செய்கைகளை ஏன் கவனிக்கிறதில்லை? அவருடைய செய்கைகளை ஏன் கவனிக்கிறதில்லை? மனிதர்கள் கர்த்தர் செய்கிறதை கவனிக்கிறதே இல்லை. தேவன் எதை செய்கிறார், அவர் ஏன் இதை செஞ்சார், அவருடைய கிரியைகளின் வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது என்று கவனியாமல் இருக்கிறவர்கள் அநேகர். அதற்காகத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். Why God is not building families? Why God is not planting and supporting certain families? கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் இடித்து போட்டவர் அல்ல. தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் உங்களை குறித்து நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்கிறது தான் தேவ திட்டம். அல்லேலூயா. God's plan about you is goodness. God's plan about your life is something better. நீ நல்லா இருக்கணும் தான் இயேசு விரும்புகிறார். ஆனால் ஒரு சில குடும்பங்கள் அது உடைக்கப்படுகிறது. கர்த்தரே
இடித்து போடுகிறார். ஏன்? அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை கவனிக்கிறது இல்லை. உங்க வீட்டில் ஒண்ணு நடக்குதுன்னா கர்த்தரை யோசித்து பாருங்கள். தேவன் இந்த காரியங்களை ஏன் அனுபவித்தார்? அதான் சங்கீதம் 28:5 சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். அப்ப கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய செயல்கள் கவனிக்கப்பட வேண்டியவைகள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கவனிக்கப்பட வேண்டியவைகள். கர்த்தருடைய வார்த்தையுடைய முக்கியமான பகுதிக்குள்ளே நான் சொல்ல போகிறதுக்கு முன்பாக 5 காரியங்கள் இல்லைன்னா சுமார் ஒரு 7 காரியங்களை முதலாவது நான் சொல்லிடுறேன். கர்த்தருடைய செய்கைகளை நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய கிரியைகளுக்கு நீங்க என்ன செய்யணும். ஒன்று, நீங்க அதை கவனிக்கணும், கவனிச்சு பார்க்கணும். You have to concentrate. கவனிக்க. எப்படி உங்க பிள்ளைகளை நீங்க கவனிப்பீங்க? எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு காரியத்தை கவனிப்பீங்க? வீட்டில் இருக்கிற பொருட்களை கவனிப்பீங்க தானே? எந்தெந்த பொருள் எது எது எங்க எங்க இருக்கும்னு நீங்க கவனிப்பீங்க. நான் வீட்டில் கவனிக்கிறேனோ இல்லையோ, நான் சபையில் கவனிக்கிறது உண்டு. எது எது எங்க எங்க எப்படி எப்படி இருக்கும், எப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர் இவங்க இந்த ஷேரில் உட்காருவாங்க, இந்த குடும்பம் வந்து எங்க உட்கார்ந்துருப்பாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க. சோத்திரம் சோத்திரம், இவங்க குடும்பம் எப்படி இருக்குது, நல்லா ஜோம் பண்றாங்களா, கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா. சிறு பிள்ளைகளை முதற்கொண்டு நாங்கள் கவனிக்கிறது உண்டு. இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய செய்கைகளை கவனிக்கிறது உண்டா? Do you yield? Do you concentrate? Do you take time to see, to learn? கவனிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை கவனிக்க நேரம் எடுக்கிறது உண்டா? இதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தாரே. தேவன் வேத புஸ்தகத்தில் இப்படியெல்லாம் செய்திருக்கிறாரே, அதிசயங்களை எல்லாம் செய்திருக்கிறாரே. அதான் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கட்டளை என்ன தெரியுமா? அவங்க வீட்டில் ஒவ்வொரு இஸ்ரவேலர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய வீட்டாருக்கும் கர்த்தர் செய்தவைகளை குறித்து அவர்கள் பேச வேண்டும். நம்முடைய வீடுகளில் இல்லாமல் போகிறது ஒன்று அது. இதையெல்லாம் உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளும் சரி, நீங்களும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அதிக நிச்சயம். தேவனை குறித்து கர்த்தருடைய செய்கைகளை கவனிக்கணும். இதை கவனிச்சியா? உங்க பிள்ளைகிட்ட பேசணும். இதை கவனிச்சியா? உங்க மனைவிட்ட பேசணும். இந்த ஒரு விஷயம் நடந்ததே, இதை கவனித்தாயா? இந்த விஷப்பூச்சி உன் வீட்டுக்குள்ள வந்ததே, இதை கவனித்தோமா? கவனிச்சியா? எங்கேயும் விழமாட்டியே, கீழே விழுந்துட்டு வந்திருக்கிறிய, இதை கவனிச்சியா? ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்ததே, இதை கவனித்தாயா? திடீரென்று ஒரு முன்னேற்றம் உனக்கு கிடைத்ததே, இதை நீ கவனித்தாயா? கர்த்தர் இந்த காரியத்தை உன் லைஃப்ல செஞ்சாரே, நீ கவனித்தாயா? கர்த்தர் உனக்கு ஞானத்தை தந்தாரே, நீ கவனித்தாயா? கவனியாதவர்கள் கர்த்தர் பார்ப்பார். நான் இவ்வளோ செய்கிறேன் உன் லைஃப்ல, உன்னை திருத்துறதுக்கு இவ்வளோ காரியத்தை அனுப்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க இவ்வளவு செய்கிறேன், நீ கவனியாதிருந்தால் அவர்களை இடித்து போடுவார், திரும்ப கட்டப்பட மாட்டார்கள். கர்த்தருடைய செய்கைகளை கவனிக்க வேண்டும். சங்கீதம் 111 சங்கீதம் 2 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆராயப்பட வேண்டும். சொல்லுங்க, ஆராயப்பட வேண்டும் என்றால் it has to be experimented. It has to be experimented. ஆராயணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் என்று வசனம் சொல்லுகிறது. Search, search and see. அப்போ கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் செய்கைகள் இட் இஸ் பிக், பெரியவைகள், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாரும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்த்திருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னேன் கவனிக்கணும். ரெண்டாவது, கவனிச்சா மட்டும் போதாது, அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த விஷயம் நடந்ததே, இந்த நன்மை கிடைச்சதே, இந்த ப்ரமோஷன் கிடைச்சது, கர்த்தர் இந்த வீட்டை கட்டி கொடுத்தார், கர்த்தர் இந்த
இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்தார். இல்லை ஒரு நன்மையோ தீமையோ, ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமோ, உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறதெல்லாம் கர்த்தராகத்தான் இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். யாரும் எதுவும் என் லைஃப்ல கொண்டு வந்து குப்பை மாதிரி போட்டுட்டு போலான்னு சொல்றவங்களுக்கு இது புரியாது. ஆனால் கர்த்தர் தான் என் லைஃப்ல நல்லதோ கெட்டதோ தரணும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய செய்கைகள் அவைகள் ஆராயப்பட வேண்டும். It has to be searched. இன்னொரு வார்த்தை இன்வெஸ்டிகேட்டட். சோத்திரம். இன்வெஸ்டிகேட் பண்ணணும், என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோத்திரம். கர்த்தர் ஏன் இதை செய்தார், ஏன் இதை என் லைஃப்ல செஞ்சு கொண்டு இருக்கிறார், ஏன் என் பிள்ளை இப்படி பேசுது, ஏன் என் மனைவி வருத்தமா இருக்கிறாங்க, ஏன் என் கணவனுக்குள்ள சந்தோஷம் இல்லை, ஏன் இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவரை என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்போ கதவு திறக்கும், அப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். வரதெல்லாம் அனுமதிக்க விடாதீங்க, சும்மா நடக்கிறதெல்லாம் இஷ்டத்துக்கு நடக்கட்டும் விடாதீங்க. கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆராய்ந்து கேளுங்கள். மூன்றாவது சங்கீதம் 143வது சங்கீதத்தின் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கையெல்லாம் தியானிக்கிறேன். என்னது? உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். தியானிக்கிறேன். அப்ப பவுல்ல இருந்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? கவனிக்கிறோம், ஆராயிறோம், அடுத்தது தியானிக்கிறோம். டு அப்சர்வ். இல்லைன்னா உட்கார்ந்து அப்படியே யோசிச்சு தியானிச்சு கொண்டு வசனத்தை தியானிக்கிறேன். எத்தனை பேருக்கு வசனத்தை தியானிக்கிற பழக்கம் இன்னும் இருக்கு? கரங்களை வச்சுதா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் வசனத்தை வாசிக்க தான் செய்வாங்க. என்ன வாசிச்சா? காலையில நீதிமொழிகள் வாசிச்சேன், என்ன வாசிச்சா? காலையில சங்கீதம் வாசிச்சேன். கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கணும். நீங்க தியானிச்சா வசனம் உங்கள்கிட்ட திரும்ப பேசும். நீங்கள் கர்த்தருடைய செய்கைகளை தியானிப்பீர்கள் என்றால் அவர் வந்து ஏன் இதை செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகள் வேதத்தில் கோடிக்கணக்கானவைகளை பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஒரு அதிகாரத்தை வாசித்தேன். அந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு நபருடைய பிரச்சனை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நிறைய அதிகாரம் உண்டு, ஆனால் முக்கியமாக இருக்கிற ஒரு அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒரே ஒரு மனிதனுடைய பிரச்சனையை பற்றி ஒரு அதிகாரமே சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான வெளிப்பாடு கிடைக்குது. நான் யோசிச்சேன், இந்த ஒரு நபருக்கு இவ்வளோ பெரிய அதிகாரமா? ஆமா, அந்த ஒரு விஷயத்துல கர்த்தர் அநேக வெளிப்பாடு. அப்ப தியானிக்கணும். இன்னைக்கு நம்ம பேசுவோம் அதை குறித்து. அப்ப கர்த்தருடைய செய்கைகள் ஏன் செஞ்சார், ஏன் சோத்திரம். ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே சுகம் கிடைத்தது. தேவனுடைய காரியங்கள், கர்த்தருடைய செயல்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய செயல்கள், கர்த்தருடைய, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, செயல்கள். அந்த மாதம் முழுவதும் நம்ம செயல்களை குறித்து யோசிக்கணும். வாட் ஹி டிட், அவர் என்ன செஞ்சார், அவருடைய செயல்களை தியானிக்கணும். சங்கீதம் 77:11 ஆசாப்பின் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 77வது சங்கீதம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உட்கார்ந்து யோசிக்கணும் கர்த்தருடைய செயல்களை. டு ரிமெம்பர், டு ரிமெம்பர். யாருக்கு நல்லா படிப்பு வரும்? முதல்ல நீ கர்த்தர் செய்தவைகளை நினைவு கூர்ந்திருக்கணும். போன வாரம் ஆண்டவர் செய்ததை இந்த வாரம் மறந்துட்டு போறியே. போன வாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த வாரம் மறக்கிறீங்களே. போன வாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உயர்வை அன்னைக்கு நல்லா ஆண்டவரை துதிச்சுட்டு ஒரே வாரத்துல மறக்கிறோமே. அது எவ்வளோ பெரிய துரோகம், அது எவ்வளோ பெரிய மறதி, அது எவ்வளோ பெரிய துரோகம். உலகத்தில் மனிதர்கள் நமக்கு துரோகங்களை செய்யும் பொழுது எவ்வளவு வருத்தப்படுகிறோம். ஐயோ சோத்திரம். உலகத்தில் சொல்லுவார்கள், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. நீ உப்பு மட்டுமா போட்டீங்க, கறியும் போட்டீங்க, சோறும் போட்டீங்க. ஆமா சோத்திரம். கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமும் கொடுப்பார், நன்மையும் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஆனா அதை நினைக்கலனா அது பாரு எவ்வளவு பெரிய துரோகம். டோன்ட் யூ ரிமெம்பர் வாட் காட் ஹஸ் டன் இன் யுவர் லைஃப்?
அதான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நோட்டு போட்டு எழுதினாலும் தப்பு இல்லை. அதை எழுதி வைத்து அதை குறித்து உங்கள் வீடுகளிடத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில், உங்க கணவனிடத்தில், உங்க மனைவியிடத்தில் பேசினா தப்பே இல்லை. திருமணம் முடிந்து இருக்கிறவர்கள், இளம் தம்பதியினர்கள், நீங்க வாலிப நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை எல்லாம் ரிமெம்பர் பண்ணி பேசுங்க. அதை சொல்லலைன்னா உங்க அழைப்பு எப்படி உங்க மனைவிக்கு தெரியும்? அது சொல்லலைன்னா உங்க அழைப்பை சொந்தம் உங்க கணவனை எப்படி தெரியும்? We have to be remembered. கர்த்தருடைய செயல்கள் நினைவு கூறப்பட வேண்டும். எழுதி வைக்கணும் கேலண்டர்ல. சொன்ன ஏற்கனவே ஒவ்வொரு டு டூ லிஸ்ட், செய்யப்பட வேண்டியவைகள் என்று ஒரு கேலண்டர் உண்டு. அதில் நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்களோ அதை எழுதி வைப்போம். இத்தனாம் தேதி இத்தனைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, இவங்க வீட்டில் கூட்டம் இருக்குது, இந்த ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குதுன்னு எழுதி வைப்போம். நம்ம டு டூ லிஸ்ட் புக்கு வேண்டாம், கேலண்டர் இல்லை. What God has done, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறதுக்காகவே ஒரு புஸ்தகத்தையோ கேலண்டரையோ எடுத்து நிரப்பி 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 வைத்திருப்பீங்கன்னா நீங்கள் அவர்களுடைய செய்கைகளை நினைவு கூறுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நினைவு கூறணும், பார்க்கணும், எடுத்து எடுத்து வாசிக்கணும். அப்போ கர்த்தருக்கு நீங்க சந்தோஷத்தை தெரிவிப்பீங்க. மொர்தெக்காய் செய்தவைகள், மொர்தெக்காய் அகாஸ்வேரு ராஜாவுக்கு செய்தவைகள் நினைவு கூறப்பட்டது. அப்போ மொர்தெக்காவை அகாஸ்வேரு ராஜா அறிந்து கொண்டு அவனை ரிமெம்பர் பண்ணி கண்டுபிடிச்சு அவனை உயர்த்தினான். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகள் செய்திருக்கிறாரா? கடந்த வருஷத்துல கர்த்தர் எத்தனை நன்மைகள் செய்தார்? கொரோனா வந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை ஜீவனோடு காத்தாரா? அப்ப எவ்வளவு நன்மை உள்ளவர்களாய், நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டாமா? ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய செயல்கள் நினைவு கூறப்பட வேண்டும். ஐந்தாவதாக சங்கீதம் 118:17 வசனம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, விவரிப்பேன். ஸ்தோத்திரம். வசனத்தை போட்டீங்களா? மறுபடியும் வாசிங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அடுத்த பாயிண்ட், அடுத்த விதம். நினைவு கூர்ந்தா மட்டும் போதாது, கவனிச்சா மட்டும் போதாது, ஆராய்ந்தா மட்டும் போதாது. அதை என்ன செய்ய ஆரம்பிக்கணுமா? விவரிக்கணும், சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸ்தோத்திரம். அவங்க தான் ஞானிகள். கர்த்தர் அதுக்காகவே ஞானத்தை உங்களுக்கு தருவார். தேவ செயல்களை விவரிக்க தெரிந்தவர்கள் புத்தியுள்ளவர்கள். தேவனுடைய செயல்களை விவரிக்க தெரிஞ்சிருக்கணும், விவரிக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது, நான் சாகாமல் பிழைத்திருந்து. எத்தனை பேர் இந்த வசனத்தை சத்தமா சொல்றீங்க? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். உனக்கு தீர்க்காயுசு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வந்தானா, சோத்தம் திருடிட்டு போனானா, கதவை உடைச்சானா, அதெல்லாம் நல்ல விவரமா சொல்லுவாங்க. சோத்த ஒரு ஆபத்து நடந்துச்சுன்னா அப்படி பயங்கர விவரம் இல்லை. கர்த்தர் காப்பாத்தினாரா, கர்த்தர் பேசினாரா, ஒரு சாப்பாடு உணவு கொடுத்தாரா, என சுகப்படுத்தினாரா, சொல்லி பழகுங்கள். ஹல்லேலூயா. ஜீவன் கொடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு உங்கள் வார்த்தைகளினால் ஜீவன் கொடுங்கள். ஹல்லேலூயா. விவரிக்கிறத அடுத்த லெவல் தாண்டி வசனம் சொல்லுகிறது, பிரசித்திப்படுத்து. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? ஆமா, வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 105:1, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை பிரசித்திப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய செய்கைகளை பிரசித்திப்படுத்துவேன். அப்படி சொல்லுங்க, கர்த்தருடைய செயல்களை ஆமா பாப்புலர் ஆக்குவேன். சும்மா வீட்டில் மறைச்சு வச்சிருக்க மாட்டேன். கர்த்தர் ஒரு சோத்திரம், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா மறைச்சு வச்சிருக்க மாட்டேன். பாப்புலர் ஆக்கணும். நம்ம எதை பாப்புலர் ஆக்கணும்? நம்மளை தான் பாப்புலர் ஆக்குவோம். அதுக்கு ஒரு சிறந்த மெத்தடு இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் அவன் தன் விஷயத்துக்கு எல்லாம் தங்களை பெருமைப்படுத்தி தங்களை காட்டிக்கிறதுக்கு சோதனை. ஆனால் நிறைய நல்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க, நிறைய வசனங்களை ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஒரு சிலர் அதுக்கே வைக்கப்பட்டு இருப்பாங்க. நீங்களா சோதரம் கர்த்தருடைய வசனத்தை அந்த மாதிரிலாம் பரப்புகிறவர்கள் தேவ வசனத்தை அவர்கள் என்ன செய்யறாங்களா?
பிரசித்திப்படுத்துகிறாங்க, என்னதான் ஃபேமஸ் ஆக்குறாங்க. உங்களை பார்த்தாலே தெரியும், ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில இதை செஞ்சிருக்கிறார், ஓ அந்த சிஸ்டரா அவங்க வாழ்க்கையில கர்த்தர் இதை செஞ்சிருக்கிறார், ஓ அந்த பிரதரா கர்த்தர் இவங்க வாழ்க்கையில இதை செஞ்சிருக்கிறார். கர்த்தர் செய்தவைகள், கர்த்தர் எனக்காய் நன்மைகளை செய்ததும், கர்த்தர் செய்த கிரியைகள் என் வாழ்க்கையிலே அது பிரசித்தம் பண்ணப்பட்டிருக்கணும், பிரசித்தி பண்ணப்பட்டிருக்கணும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாப்புலரா இருக்கணும். சோத்திரம். நான் யாருங்கிறது கர்த்தர் அவங்களுக்கு செஞ்சதை வச்சுதான் அறிமுகப்படுத்தப்படணும். மறுபடியும் சொல்றேன், நீங்க யார் என்கிறதை கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை வைத்துதான் நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகோதரனுக்கு தான் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னு உங்களை காட்டி கொடுக்கணும். இவர்களை தான் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார்னு சொல்லணும். இவர்களை தான் மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் உயிர்த்தல செய்தார் என்று சொல்லணும். இவர்களுக்கு தான் தரிசனத்தை கர்த்தர் காட்டினார்னு சொல்லணும். இவர்களுடைய பிள்ளைகள் தான் நன்மைகளாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரசித்திப்படுத்தப்பட வேண்டும். என்னது? கர்த்தருடைய செயல்கள். எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய the works of God. ஏழாவதாக சங்கீதம் 145வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 145:4 தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். அறிவிப்பாங்க. எவ்வளோ அறிவிப்பாங்களா? தலைமுறை தலைமுறையாய். ஹல்லேலூயா. இதான் முதல்லயே சொன்னேன், தலைமுறை 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 தலைமுறையாய் கர்த்தருடைய செய்கைகளை அறிவிங்க. உங்க மனதில் பொறுப்பா? சோத்திரம். ஹல்லேலூயா. இனி கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்தவைகளை நாம் தயங்காம அறிவிப்பேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வைங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி வைங்க. பரலோகத்துக்கு நேராக கூட தலைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்தவைகளை நான் கவனித்து நினைவு கூர்ந்து யோசித்து அல்லேலூயா அதை ஆராய்ந்து அல்லேலூயா அதை அறிவிக்கிறவனாய் பிரசித்திப்படுத்துகிறவனாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அதை விவரிக்கிறவனாய் இருக்க உம்முடைய செயல்களை அல்லேலூயா நினைவு கூறுகிறவனாய் இருக்கிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்தீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, இனி கர்த்தருடைய செய்கைகள் எனக்கு காட்டி கொடுக்கப்படும், நான் அவைகளை விவரிப்பேன், அவைகளை பிரசித்திப்படுத்துவேன். தலைமுறை தலைமுறையாய் என் வாய் ஹல்லேலூயா முறுமுறுப்பை அல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நான் அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா சொன்னமா? அல்லேலூயா. இனி பிசாசுடைய செய்கைகளை சொல்றத நான் நிறுத்துவேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அந்த துக்கத்தை கொண்டு வந்துட்டான், அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டான், இந்த நோயை கொண்டு வந்துட்டான், இந்த பலவீனத்தை கொண்டு வந்துட்டான். பிசாசுடைய செய்கைகளை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் நாம் அல்ல, நம் கர்த்தருடைய செய்கைகளை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள். பிசாசை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. அலை வந்தது பெருசா, அலையை அதட்டினவர் பெரியதா? அல்லேலூயா. சோத்திரம். அலை வந்துச்சு, அலை வந்துச்சு, அலை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை இல்லை இல்லை இல்லை, அதுலேருந்து மீட்டெடுத்த கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா. முடிவெடுங்க. உங்கள் வீட்டில் யாரை குறித்து ரொம்ப பேசுகிறீங்க? பிரச்சனையை குறித்து ரொம்ப பேசுகிறீங்களா? ப்ராப்ளத்தை குறித்து ரொம்ப பேசுகிறீங்க? உங்கள் பிள்ளைய சொல்லும் போதும் உங்கள் பிள்ளைகளை சொல்ல, ஐயோ இவன் பெரிய சேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைகள் அப்படி சொல்லி நெகட்டிவாகவே பேசி பழகாதீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்தவைகளை குறித்து பேசுங்க, பிரசித்திப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். நான் 7 காரியங்கள் சொன்னேன். கிட்டத்தட்ட 7 காரியங்கள் தேவனுடைய செயல்களை குறித்து நீங்க என்ன செய்யணும். அந்த 7 காரியங்களையும் நீங்கள் கவனித்திருந்தால் அதுல எல்லாம் சங்கீத புஸ்தகத்திலே உள்ளது. அந்த சங்கீத புஸ்தகத்திலே மேக்சிமம் தாவீது சொன்னவைகள். கர்த்தருடைய செய்கைகளை நான் தியானிக்கிறேன், விவரிப்பேன், அதை பிரசித்திப்படுத்துவேன்,
அப்படி கர்த்தருடைய செய்கைகளை ஒருவன் கவனித்துக் கொண்டே இருந்தால் என்ன ஆசீர்வாதம் என்கிறதை இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம். மறுபடியும் வாசிங்க, 1 சாமுவேல் 18:14. மறு சொல்றேன் கேளுங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய செய்கைகள் மேல் கவனமாய் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படியாய் மாறுவார்கள்? தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை நீங்க எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க செய்கைகளும் சுத்தமானதாய் மாறும், கர்த்தருக்கு பிரியமானதா மாறும். நான் என்ன செஞ்சாலும் தப்பாகுதே, because you are not observing what God has done. நான் என்ன செஞ்சாலும் மாறி மாறி மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா நீ கர்த்தருடைய செயல்களை பார்க்கவில்லை, கவனிக்கவில்லை, அறிவிக்கவில்லை, ஆராய்ந்து பார்க்கவில்லை. நீங்களும் நானும் எப்பொழுது கர்த்தருடைய செயல்களை தியானிக்கிறோமோ, ஆராய்ந்து பார்க்கிறோமோ, உங்களுக்கு தெரியாமலேயே அவரை போல் நீங்களும் செய்கைகளை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். தாவீது ரொம்ப கவனமா நடந்துக்கிட்டான். இந்த நாட்களில் ரொம்ப கவனம் தேவை. உங்க பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறதுல கவனம் தேவை. உங்க கணவனை கவனிக்கிறதுல கவனம் தேவை. உங்கள் மனைவியை கவனிக்கிறதுல கவனம் தேவை. பிசாசு எவனை கொல்லலாம் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். யாருக்கு டிப்ரெஷனை வர வைக்கலான்னு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். வேதனைகள், டிப்ரெஷன், வருத்தங்கள் யாருக்கு கொடுக்கலான்னு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். பெற்றோர்களே, கணவன் மனைவியே, பிள்ளைகளே, கவனம், செயல்களிலே கவனம். பார்த்து நடந்துக்கப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செய்கைகளை தியானித்து நீனும் அதன்படி நடப்பாய் என்றால் நீ புத்திமானாய் நடப்பாய். புத்திமானாய் நடப்பாய். நீ புத்திமானாய் நடந்தால் சவுலுக்கு உன்னை குறித்து பயம் வரும். நீங்க புத்திமானா நடப்பீங்கன்னா எதிராளாகிய பிசாசுக்கு உங்களை குறித்து பயம் வரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய செயல்கள் எல்லாரும் சொல்லுங்க. என்னது? தேவனுடைய கர்த்தருடைய செய்கைகளை குறித்தும் அவர் ஏன், எப்படி, எதற்கு செய்கிறான்ங்கிறது குறித்தும் ஒரு மனிதனை குறித்து சந்தேகம் வந்தது. இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒரு மனிதனை குறித்த ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு மனிதனை குறித்த ஒரு பெரிய கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனிதனுக்காக யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒரு அதிகாரமே ஒதுக்கப்பட்டது, ஒரு அற்புதத்துக்காக. ஒரு ஏன் அதெல்லாம் ஆரம்பிச்சது ஒரு கேள்வியில். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, சீஷர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள், ஸ்தோத்திரம், ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். கேள்வி பெரிய கேள்வி தானே, பயங்கரமான கேள்வி. யோவான் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிறவியிலிருந்து குருடனாய் இருந்த ஒரு மனிதன் இருந்தான். பிறக்கும் போதே குருடன். ஸ்தோத்திரம். அவனை பார்த்த உடனே சீஷர்கள் கேட்கிறார்கள், ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் பாவமா, இல்லை இவனுக்கு பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்ப இவன் அடையாளமே பாவத்தின் அடையாளம். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு டவுட் வருது ஒரு மனுஷனை பார்த்த உடனே. இன்றும் அநேக நேரங்களிலே மனிதர்கள் உங்களை குறித்து அப்படிதான் யோசிப்பாங்க, இவ்வளவு கஷ்டப்படுறானே, ஏதோ தப்பு பண்ணியிருப்பானோ, ஏதோ பாவம் செய்திருப்பானோ, ஏதோ மீறி இருப்பானோ. ஸ்தோத்திரம். இவங்க இவ்வளவு கஷ்டம் நடக்குது, அவ்வளவு வேதனைகள் இவர்கள் பட்டு கொண்டு இருக்கிறார்கள், என்ன தப்பு செஞ்சானோன்னு உங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் பதில் கொடுப்பார். அது அவன் பாவமும் இல்லை, அவங்க பெற்றோர் பாவமும் இல்லை, கர்த்தருடைய செய்கைகள் நடக்கிறதற்காக அந்த நிலைமை உண்டாயிருக்கிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ செயல் நடக்கிறதுக்காகவே நிறைய அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய விடுதலை உண்டாகிறதற்காகவே, தேவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்காகவே அநேக அனுபவங்கள் உண்டாகும். அப்ப ஒரு மனுஷனை குறித்து இந்த கேள்வி வருகிறது, அவன் எந்த அளவில் ஒரு நிலையில் இருக்கிறான் என்றால் அவனுடைய பிரச்சனை என்ன? வசனம் சொல்லுகிறது, யோவான் 9வது அதிகாரம் 32வது வசனம். அந்த மனிதனுடைய பிரச்சனை, பிறவி குருடனுடைய கண்கள் ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லை. பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை,
இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்னதான் இது வரைக்கும்? இட் ஹஸ் நெவர் ஹேப்பன் பிஃபோர். பிறவிக்குருடே ஒருத்தனுக்கு கண்ணு திறந்ததா நடந்ததே இல்லை. இவன் பொழைச்சதா சரித்திரமே இல்லை. இவனுக்கு நன்மை நடந்ததாய் சரித்திரமே இல்லை என்று யார் புலம்பி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த சரித்திரத்தையே மாற்ற என்னுடைய இயேசு கிறிஸ்து செயல்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நடக்காததை நடப்பித்து காட்டுகிறவர் தான் நான் விசுவாசிக்கிறவர். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. You might say this is impossible. இது நடக்காது, இது என் லைஃப்ல நடக்காது, இந்த மாற்றம் என் பிள்ளை வாழ்க்கையில வராது, என் எதிர்காலத்தில் இந்த மாற்றம் வராதுன்னு நீங்கள் எதை யோசித்து கேள்வி கேட்டிருந்தாலும் கர்த்தருடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில நடக்கிறது நிமித்தம் எல்லாம் சாத்தியமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். எவ்வளவு பெரிய கடினமானவைகளாக இருந்தாலும் சரி, பூட்டப்பட்டிருந்த எவ்வளவு பெரிய ஹல்லேலூயா வாசலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கற்கள் இருந்தாலும், தம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தர் செய்கைகளினால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இந்த குருடனுடைய பிரச்சனை something like that has never happened. ஓ, பிறந்ததிலிருந்து குருடனா ஒரு இருந்தவன யாரும் அது வரைக்கும் குணமாக்கினதாய் சரித்திரமே இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யோவான் 9:34 வசனத்தை வாசிங்க. அந்த அபிப்பிராயத்தை பாருங்க. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி. பரிசேயர் அந்த குருடனை எப்படி பார்த்தாங்களா? முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ. ஏன்னா அவன் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டான், இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிச்சுட்டான், தேவனுடைய செய்கைகளை அவன் விவரிக்க ஆரம்பித்தான். பரிசேயர்களுக்கு பொறாமை, பரிசேயர்களுக்கு கோபம். இன்னைக்கும் நீங்க தேவனுடைய கிரியைகளை குறித்து செயல்களை குறித்து சொல்லும் பொழுது உலகத்திற்கு உங்க மேல கோபம் தான் வரும். கவலைப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினால் அவரே பிரஸ்தாபப்படத்தக்கவர். அல்லேலூயா. He has to be preached. தேவனுடைய செயல்கள் அறிவிக்கப்படணும். He has to be preached. அறிவிச்சீங்களா? ஒருத்தங்களுக்காச்சும் அறிவிச்சீங்களா? இயேசு செய்தவைகளை யாருக்காவது பிரஸ்தாபப்படுத்துகிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றீங்களா? உங்களோட வேலை பார்க்கிறவர்களிடத்தில் சொல்லுகிறீர்களா? சோத்திரம். இங்கே அந்த குருடன், அந்த பரிசேயர்கள் சொல்றாங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ. கேள்வியே அங்கதான் ஆரம்பிக்குது. இது இவன் பாவமா, இவன் பெற்றோர் பாவமா? பரிசேயர்கள் தான் அங்க இருந்த சோத்திரம் குருக்கள் போல, மத குருக்கள். So they have to decide யாரு சரி, என்ன ஏது, யார் எந்தெந்த சமூகத்தில் இருக்கணும், யாரை ஒதுக்கி விடணும், இதெல்லாம் அந்த பரிசேயர்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர்கள் எல்லாம் அந்த சோதனம், அவர்கள் குருக்கள். அவர்கள் என்ன பாருங்க, ஒருத்தன் குருடனா பிறந்தா அவன் முழுவதும் பாவத்தில் பிறந்தவன். ஒருவன் நோயில பிறந்தா அவன் முழுவதும் பாவத்தில் பிறந்தவன். சோத்திரம். எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு இடம் வருது வசனம், இவைகள் இவன் சொல்லப்படுறது எல்லாம் இயேசு கேட்டாராம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்ன செஞ்சார்? கேள்விப்பட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க, அழகா இருக்கும் பாருங்க. 38வது வசனம், அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதுதான் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. உலகம் உங்களை என்னைக்கு வெறுக்குதோ, உலகம் என்னைக்கு உங்களை புறம்பே தள்ளுதோ, உலகம் என்னைக்கு உங்களை முழுவதும் பாவத்தில் இருக்கிறாய் என்று சொல்லுதோ, அப்போ உங்களை தேடி ஒருவர் வருவார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து யாரு எதை பேசினாலும் ஒருவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடியே அவனுக்கு அற்புதம் கிடைச்சிருச்சு. ஆனா இது 2 செய்கைகள் நடக்குது. அதான் சொன்னேன், இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, பல விதம் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. ஆண்டவர் மறுபடியும் இங்க கேள்வி கேட்கிறார், நீ என்ன விசுவாசிக்கிறாயா? சுகம் வேற, ரட்சிப்பு வேற. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வேற? சுகம் வேற, ரட்சிப்பு வேற. ஒரு சுகத்துக்காக இயேசுவை தேடுகிறவர்களும் இருக்கிறார்கள்,
சுகத்தை தாண்டி இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ரெண்டுலையும் கர்த்தருடைய செய்கைகள் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ரெண்டுலையும் கர்த்தருடைய செய்கைகள். ஸ்தோத்திரம். ரெண்டு விதமாய் பேசினவர்கள். அவன் சொல்றான், அந்த குருடன் தன்னுடைய கண்கள் தெளிவடைகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். பரிசேயர்கள் அவன் சொன்னதை நம்பல. யார் இதை செஞ்சா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த கண் தெரியப்பட்ட அந்த குருடன் சொல்லுகிறான், அவர் ஒரு தீர்க்கதரிசி. சோதரன், பரிசேயர்கள் அவன் சொன்னதை நம்பவில்லை. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க. சோதரன் பாருங்க, கர்த்தர் ஒன்ன செஞ்சாருன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது புரியவும் முடியாது, அதை நம்பவும் முடியாது. ஆனா நீங்க மகிழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளினால் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். அப்ப என்ன நடந்தது? ஒரு அற்புதம் நடந்தது. அதுக்கப்புறம் பரிசேயர்கள் அவனை இகழ்ந்து பேசுகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள். இயேசு அவனை தேடி போகிறார். அவனிடத்துல கேட்கிறான், நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். அங்கே ரட்சிப்பு உண்டானது. கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. இயேசு சொன்னார் அந்த வசனத்திலே 39வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது இயேசு காணாதவைகள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். இங்கே எத்தனை காண்கிறவர்கள் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை இரட்சகராய் கண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தவராய் கண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தின் எஜமானாய் கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் காணல, ஆனால் கர்த்தர் தம்முடைய செய்கைகளினால் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினபடினால் எத்தனை பேர் சந்தோஷமா அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அப்போஸ்தலர் 2:22, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். He revealed himself. கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களாலே அவரை வெளிப்படுத்தினார். இந்த குருடனுக்கு, பிறவி குருடனுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். பரிசேயர்களுக்கு தெரியல. அப்ப கர்த்தருடைய செய்கைகள் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அற்புதங்களாலும் அடையாளங்களையும் அவர் செய்வித்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம அவரை நம்புறதுக்கு காரணமே அவருடைய செய்கைகள். அல்லேலூயா. He reveals himself. காண்க பண்ணுகிறவன். கண்டு கொண்டேன். ஃபாதர் பாடும்போது பாடுகிறேன், கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். அடுத்தது, இயேசுதான் என் இரட்சகர். சொல்லுங்க, இயேசுதான் என் ராஜா. நீங்க எதை கண்டு கொண்டீங்க? இயேசு என்னுடைய இரட்சகர் என்பதை கண்டு கொண்டேன். சந்தோஷப்படுறங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் ஆத்தும நேசர் என்கிறதை நான் கண்டு கொண்டேன். அற்புதத்தினால் தன்னை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கணும். 5லிருந்து 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 5லிருந்து வாசிங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தவைகளை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெலும்பி நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்குவார். சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா. இந்த முடவனுக்கு அதான் நடந்தது. அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு 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 ஃபார்வர்ட் பண்ணி ரிவர்ஸ் அமுக்கின மாதிரி, முன்னாடி போய் பின்னாடி வந்த மாதிரி. அந்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து. இப்ப சொல்லுங்க, நடந்து குதித்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் எத்தனை பேருக்கு பிடிக்குது? ஆமென். அல்லேலூயா.
அதான் வசனத்தை தியானிக்கணும். மறுபடியும் வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நிறைய நேரம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்யும் பொழுது நிறைய பேர் என்ன செய்வாங்க, குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து வீட்டுக்கு போய்விட்டான். ஸ்தோத்திரம். நடந்து குதித்து அப்படியே போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் சொன்னோம். என்ன பேர் சொன்னோம்? துரோகி. என்ன பேர் அது? நன்றி இல்லாதவர்கள். நன்றி இல்லாதவங்களா இருக்காதீங்க. 10 குஷ்டரோகிகள் 9 பேர் எப்படி இருந்தாங்களாம்? நன்றி, கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணுமா, நன்றி இல்லாதவர்களா இருந்தான். ஒருத்தன் மட்டும்தான் இயேசுட்ட வந்தான். ஒருத்தங்க சபைக்கு வாரானா அவன் தான் உண்மையான ஸ்தோத்திரம் இயேசு பைத்தியம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் பைத்தியமாக இருக்கிற நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நிறைய ஞானிகளுக்கு இயேசு சத்தியமே புரியாது. வேதத்திலேருந்து ஒன்றை சொல்லும் போது அவங்க ஞானிகள் பயங்கர கேள்வி கேட்பாங்க. அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, அப்படி செய்யணுமா, இப்படி செய்யணுமா. அவங்களெல்லாம் வெட்கப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் குதித்து எழும்பி நடந்து மறுபடியும் வசனத்தை வாசிப்போமா? அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அப்போ தேவனுடைய செய்கைகள் நடந்த உடனே எப்படி இவன் மகிழ்ந்தானா? கர்த்தரை துதித்து தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். நீங்களும் நானும் எதற்கு வந்திருக்கிறோம்? கடந்த வாரெல்லாம் கர்த்தருடைய செய்கைகள் நமக்கு போதுமானதாக இருந்தபடினால் கர்த்தரை ஆராதிக்க நான் சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்குதா? நீங்க அடுத்தது இருக்க வேண்டிய இடம் என்ன? தேவனுடைய சபை, கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசம். அதுதான் மகிழ்ந்திருக்கிற அனுபவம். கர்த்தர் நிறைய நன்மை செய்தார் அப்படின்னு அந்த நன்மையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது அல்ல, அது விஷயம் இல்லை. ஜீவன் தந்து என்னுடைய இயேசு கிறிஸ்து, ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். அங்க நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், நிறைய முன்னேற்றம் கிடைக்கும், நிறைய ஸ்தோத்திரம், பிசினஸ்ல பெரிய முன்னேற்றம் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும், பெருக்கம் இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் கொண்டாடுகிற விதமாய் நான் என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸை தேட மாட்டேன், நான் கர்த்தருடைய ஆலயத்தை தேடுவேன். ஹல்லேலூயா. அதான் நல்லது. கொண்டாட்டத்தை செய்கிறது இயேசுக்கு நன்றி செலுத்தலாம் வரணும். பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ எங்கே நடக்கணும்? சர்ச்சில் நடக்கணும். ஸ்தோத்திரம். சரிதானே? ஆமாம். அனிவர்சரி கொண்டாட்டம் எங்கே நடக்கணும்? சர்ச்சில் நடக்கணும். கேட்கணும், பாஸ்டர் எங்கள் அனிவர்சரி நாங்கள் கொண்டாடணும், நான் சாப்பாடு கொண்டு வர போகிறேன், 2 கொஞ்சம் பேரை கூப்பிட்றோம், சர்ச்சில் எங்களுக்கு நம்ம நடத்துவீங்களா? நாங்கள் டேட் சொல்லுவோம், அந்த டேட்டில் வந்து நீங்கள் சொல்கிற டேட்டில் வந்து இங்கே கொண்டாடுங்க, இங்கே கொண்டாடுங்க, இங்கே கொண்டாடுங்க. ஊர்லையும் உலகத்துலையும் போய் கொண்டாடி ஸ்தோத்திரம். சபைக்கு வர முடியாதவர்கள் உங்களை வெளியே வந்து சந்திக்கிறவங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாங்க. If some of your relatives can come to the church, then you can believe them. உங்க சொந்தக்காரங்க உங்க பிள்ளைகளுடைய பிறந்த நாளோ அனிவர்சரிக்கோ சபைக்கு வந்து உங்களோட அவங்களால கொண்டாட முடிஞ்சதுன்னா அந்த சொந்தக்காரங்க கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, சபைக்கு வர முடியாதவங்கெல்லாம் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடத்தினா அவங்க சொந்தக்காரங்க வரமாட்டாங்க பாஸ்டர், கல்யாணம் கோயிலில் நடத்தினா உறவினர்கள் வரமாட்டாங்க பாஸ்டர். ஐயோ, அப்படிப்பட்டவங்க வேணவே வேணாம். ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி வந்து வீட்டில் வர்றவங்க தான், சபைக்கு வர்றவங்க தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அங்கே உங்கள் சீக்கிரட்டில் வர்றவங்க உங்களை சீக்கிரட்டாக இயேசுட்ட வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய நாமம் எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ அவர் அங்கே வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகள் நம்மை ரட்சிக்கிறது, கர்த்தருடைய கிரியைகள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது, கர்த்தருடைய செய்கைகள் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது, தேவனுடைய செயல்கள் நமக்கு நம்மை சிருஷ்டிக்கிறது, கர்த்தருடைய செயல்கள் நம்மை சுகப்படுத்துகிறது, கர்த்தருடைய செயல்கள் நம்மை வெற்றி பெற செய்கிறது. இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. வீட்டுக்கு போய் 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 27, 29 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க.
கர்த்தருடைய செயல்களினால் அவர் எப்படி யோசபாத்தையும் அவனோடு இருந்தவர்களையும் விடுதலையாக்கினார் என்று சோதனம் நீங்கள் பார்க்க முடியும். வசனத்தை மட்டும் வாசிப்போம், ஆனால் சோதனம் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை, நம்ம ஜெபிப்போம். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 27 to 29 வரைக்கும் வாசிங்க. 565வது பக்கம் ஸ்தோத்திரம் எடுத்து வாசிங்க. பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில் கலிகூர செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புரோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேம் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட சோத்திரம் அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. சோத்திரம் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு என்ன செஞ்சாரா? யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யுத்தம் யாரு செஞ்சா? யுத்தம் யாரு செஞ்சா? யோசபாத்து போய் செய்யல. சோத்திரம் யுத்தம் கர்த்தருடையதாய் மாறினது. செயலை செஞ்சது யாரு? கர்த்தர். யோசபாத் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? வசனத்து முந்தின நாள் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்புருவோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கைகளையும் அற்புதங்களையும் கிரியைகளையும் நடத்தும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியும். நான் ஜெபிக்கிறேன், இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விசுவாசித்து ஜெபிக்க விரும்புகிறீங்க? அதில் இன்னொரு 2-3 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஒரு பிரதிஷ்டையோடு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா, உம்முடைய செய்கைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், உம்முடைய செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கணும். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எதையும் செய்யலைன்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யூ ஹேவ் டு டூ சம்திங். ஆண்டவரை எழுப்புங்க, அவரிடத்துல கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.